எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்களை விட எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது என்பதை சரியாக தெரிந்து கொண்டவர்கள்தான் சரியான நிலையான வெற்றியை அடைகிறார்கள். அதை தெரிந்து கொண்டாலே போதும், நிலையான வெற்றியை நாம் நிச்சயமாக அடையலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ எதிர்பார்த்ததே, நீ எதிர்பார்ப்பது போலவே நாளையே உன் கையில் கிடைக்கும். உன்னுடைய பலவீனங்கள் அனைத்தையும் பலமாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது என் பிரியமே. நீ நினைத்தது போலவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்க என்னால் ஆன முயற்சி அனைத்தையும் நான் உனக்கு வழங்கிவிட்டேன். வெற்றிதான் உன்னுடைய வாழ்வு முழுக்க நிலைத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் பெரியதாக சாதித்த அனைவருமே ஏதேனும் ஒரு கட்டத்தில் துணிந்து முடிவு எடுத்துதான் இருப்பார்கள். அந்த முடிவை நீயும் துணிந்து எடுத்துவிடு என் பிரியமே. அந்த முடிவு நிச்சயமாக மிக பிரம்மாண்டமாக வாழ்வாகவே மாற்றியிருக்கும். ஆம் என் குழந்தையே, எப்பொழுதுமே தைரியமாக முடிவு எடுத்துவிடு. அந்த முடிவு உன் வாழ்வில் மாற்றத்தக்க அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டும். முடிவு எடுக்க பயப்படாதே என் பிரியமே. அப்படி முடிவு எடுக்க நீ பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வு முழுக்க பயந்து பயந்துதான் வாழ்வை வாழ வேண்டியிருக்கும். துணிந்து முடிவை எடுத்துவிடு. உனக்கு வர வேண்டியது இதுதான் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு வந்தேதான் தீரும். உன் வாழ்வில் உனக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக வரும். அந்த சந்தர்ப்பத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அப்பொழுது எதை கண்டும் பயந்து ஒதுங்காமல் துணிச்சலோடு முடிவெடுக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய துணிச்சல் உன்னை உறுதியாக உயர்வடைய வைக்கும். என் அன்பு பிரியமே, தனிமை என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. நிசப்தமும் பொறுமையும் தெய்வீக தன்மை வாய்ந்தது. ஆம் என் பிரியமே, இதை நீ அனுபவிக்க நேர்ந்தால் அவற்றை எப்படி உன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்க்க கற்றுக்கொள். எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். எதற்காகவும் வருத்தப்பட்டு வாழ்க்கையையே வீணடித்து விடாதே என் பிரியமே. துன்பங்கள் வரும் பொழுது துவண்டு விடாதே. துன்பங்கள் வரும் பொழுது துவண்டு விடாதே. காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு தருணத்தை நிச்சயமாக கொடுக்கும். நிச்சயமாக அந்த தருணத்தை காலம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும். அந்த தருணம்தான் இப்பொழுது நீ அனுபவிக்கும் துன்பமான நேரம் என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, இந்த வாழ்வை கொடுத்திருக்கும் இந்த இறைவன் அந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற வழியையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கை இல்லாத மனதில் நிச்சயமாக எதையுமே செய்யவே முடியாது. தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்வை நகர்த்தவே முடியாது. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. நீ நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டும் அந்த தைரியமே. என் அன்பு பிரியமே, உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். என் அன்பு பிரியமே, உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுபவர்களை நினைத்து நினைத்து அவர்களை பற்றி நினைத்து எந்த கவலையையும் உன் மனதில் உருவாக்கி கொள்ளாதே என் பிரியமே. உனக்கு பின்னால் பேசுபவர்களின் முன்பாக இறைவன் உன்னை உயர்வடைய வைப்பார் என்பதை புரிந்து நம்பிக்கையோடு செயல்படு. அந்த உயர்வை அடைவதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த உயர்வை அடைவதற்கு
நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என் பிரியமே. அது என்ன தெரியுமா? பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாமல் அப்படியே கடந்து சென்று விடுவதுதான். பின்னால் குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிடு என் பிரியமே. அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனை பார்த்து கொள்வார். அவர்களின் முன்பாக இறைவன் உன்னை நிச்சயமாக உயர்த்துவார். ஆனால் உன்னுடைய முகத்திற்கு நேராக உன்னிடமே உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டும் யாராக இருந்தாலும் எதற்காகவும் விட்டுவிடாதே என் பிரியமே. அவர்களும் உனக்கு இறைவன் கொடுத்த வரம்தான். அவர்களை எப்பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து போகும்படி விட்டுவிடாதே. அவர்களை உன்னோடு வைத்துக்கொள். நீ அறிந்திடாத உன்னுடைய தவறுகளை சரி செய்து அவர்களே உன்னை மிக பிரம்மாண்டமாக உயர்த்துவார்கள். பின்னால் பேசுபவர்களை மறந்துவிடு என் பிரியமே. முன்னால் பேசியவர்களை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க பழகு. வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் கஷ்டங்களை நினைத்து நினைத்து சோர்ந்து விடாதே என் பிரியமே. அந்த கஷ்டங்களை கொண்டு உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள பழகிக்கொள். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரும் பொழுதெல்லாம் எப்பொழுது சந்தோஷம் வருகிறதோ அப்பொழுது இன்னும் நன்றாக வாழ வேண்டும் என்று உனக்கு தோன்றும். ஆனால் வருகின்ற கஷ்டங்கள்தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியும் தரும். எனவே கஷ்டம் வருகிறதே என்று கலங்காதே, சந்தோஷம் வருகிறதே என்று ஆர்ப்பரித்தும் கொள்ளாதே. இரண்டுக்குமே சமநிலையான மனநிலையோடு இருக்க பழகு. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பல நேரங்களில் உன் கண்களுக்கு தெரிவதில்லை என் பிரியமே. பல நேரங்களில் கண்களுக்கு தெரிவதில்லை. அதற்காக அங்கு நட்சத்திரங்களே இல்லை என்று அர்த்தமும் கிடையாது என் பிரியமே. அதற்கான நேரம் வரும் பொழுதுதான் அது ஒளி வீசுவதை உன்னால் பார்க்க முடியும், உன்னால் ரசிக்க முடியும். நீ மறைந்திருக்கும் ஓர் ஒளி வீசும் நட்சத்திரம்தான். நீயும் நட்சத்திரம்தான் என் பிரியமே. உனக்கும் ஒளி வீசும் நேரம் விரைவில் வரும், நிச்சயமாக வரும். எந்த சூழலில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் பிரியமே. உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை உன் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி நீ நம்பினால் இந்த மொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து அதை உனக்கு நடத்தியே காட்டும். அது உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய நம்பிக்கைக்கு அனைத்தும் சாத்தியமாக்கும் வல்லமை உண்டு என் பிரியமே. அனைத்தையுமே சாத்தியமாக்கும் வல்லமை உண்டு. நீ யார் என்பது உனக்கே தெரியாத பொழுது நீ யார் என்பதை உனக்கு அழகாக எடுத்து காண்பிக்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் நிச்சயமாக வருவார்கள். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையாவது சந்தித்தால் அந்த ஒருவரை நீ சந்திக்க நேர்ந்தால் அவரை எதற்காகவும் விட்டுவிடாதே என் பிரியமே. அவர்கள் உன்னோடு இருப்பதே நீ பாதி வெற்றி அடைவதற்கு சமமாக எடுத்துக்கொள். உன்னை பற்றிய ரகசியங்களை ரகசியமாகவே வைத்துக்கொள். காலத்தை பயனுள்ள வகையில் ஒழுங்காக செலவழிக்க கற்றுக்கொள். நீ எதிர்கொள்ளும் துன்பங்களை சகித்து கொள்ள பழகிக்கொள். இது மூன்றும் உன் வாழ்வில் மிக உயரத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் என் பிரியமே. உன்னுடைய பலவீனங்களையே உன்னுடைய பலமாக மாற்று. உன் சக்தியை பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சுட்டிக்காட்ட நேரமும் கூடியிருக்கிறது.
நீ யார் என்பதை நீயே அறிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வந்திருக்கிறது என் பிரியமே. விட்டு விடாதே. வாய்ப்பு சில நேரம்தான் வரும். அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி என்னும் மிக பிரம்மாண்டத்தை உன்னால் நிச்சயமாக ரசிக்க முடியும், நிச்சயமாக ருசிக்க முடியும். எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் அற்புதத்தம் நிகழவே நிகழாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை.
உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது? என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம்
அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன்.
ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது.